வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இந்த விஷயத்த நான் வந்து ஒரு 5 நாட்கள் இல்லை 7 நாட்களாகவே பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாகவே நான் யாரோட வீடியோஸையும் பார்க்கக்கூடாது, அவங்களுடைய கருத்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் கிட்டத்தட்ட ஐசோலேட் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் நான் வந்து யூடியூப் பக்கமே போகாமல் இருந்தேன். ஆனால் இன்ஸ்டாவில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போவோம், அப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போவோம், அங்கே நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம், அப்படி தானே. அதனால நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர்ஸ் போட்டுறேன். இது வந்து திமுகவினருக்கோ இல்லை விசிகாவினருக்கோ வந்து வருத்தம் அளிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் தான் என்னோட நிலைப்பாடை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் மற்றவங்களோட வீடியோஸ் பார்க்காம இருந்தேன். அவங்களோட கருத்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாளையிலிருந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த நான் இதற்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த அதே ஸ்டாண்டில் தான் இருக்க போது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களுக்காக தான் பேச போகிறோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவை நம்ம வந்து கிழிச்சு எறிய போகிறோம். எப்பயுமே நம்ம லெஃப்டிஸ்ட் தான், அதாவது இடதுசாரியாத அந்த முகத்தோடு தான் பேச போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பர்டிகுலர் வீடியோ நான் பேசுகிறதுனால ஒருவேளை திமுகவினருக்கோ விசிகாவினருக்கோ மன கஷ்டம் இருந்தால் இதை அப்படியே கடந்து போங்க. இது என்னோட கருத்து. இது யாரும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அதனால தான் நான் 5 நாட்களாக வந்து யாரோட வீடியோவும் பார்க்கல. நான் என்ன நினைக்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் அதான் நினைக்கணும்னு இல்லை. நீங்கள் அதை உள்வாங்கிட்டு உங்களுக்கு சரியோ தப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா நான் டிஎம்கே சைட்லேருந்தும் பேச போகிறேன், விசிகா சைட்லேருந்தும் என்னோடய பார்வை இருக்குது, தாவேகா சைட்லேருந்து என்னோடய பார்வை இருக்குது. அதனால் முழுசாக பார்த்தா தான். முழுசாக பார்க்காம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கோச்சிட்டு போகிறது அதெல்லாம் வந்து வேண்டாம். இந்த வீடியோக்காக நீங்கள் கோச்சிட்டு போனாலும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை ஃப்ளோவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேச தவறினால் நீங்கள் தயவுசெய்து கேள்வியாக வைங்க. நான் நோட்ஸ் சப்டைட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் ஃப்ளோவில் மறந்துட்டேன் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க என்னோட நேரத்தை ஒதுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நான் பேசின விஷயத்துல இருந்தே வந்து சில கேள்விகளை நீங்கள் முன் வச்சிங்க, நக்கல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அதற்கு பதில் அளிக்கப்படாது. உங்களுக்கு வேணால் என் வீடியோவை நீங்கள் திருப்பி வேணாலும் பார்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு இதுதான் இந்த தாட்ஸ் தான் 5 நாளாக 7 நாளாகவுமே எனக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் நக்கல் அடிக்கிறதுனால என்னோடய ஸ்டாண்டெல்லாம் நான் மாற்றிக்க போகிறதும் இல்லை. இதுதான் என்னோடய ஸ்டாண்ட். இது என்னோடய ஸ்டாண்டு மட்டும்தான். யாரும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேச வைக்கலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதுக்கும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக வாங்குது. மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஒத்த கருத்தால் என்னோடய மற்ற கருத்துக்கள்லாம் மாறப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிச்சப்பமே வந்து ஒரு வார் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. திமுக காரங்களுக்கும் விசிகா காரங்களுக்கும் நீங்கள் எங்கே போனாலும், ஃபேஸ்புக் போனாலும் சரி, எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும். ஆனால் தலைவர்கள் உள்ள வந்து ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே தலைவர்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த சிண்டு முட்டி விடுறதுக்காக சீமான் கட்சிக்காரங்கள்லாம் ஏன் வந்து நீங்கள் கனிமொழி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள ஏன் நீங்கள் எம்பியாகவே வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. அந்த கேள்வியை நம்மளோட கமெண்ட்ஸில் அது கேட்டுட்டு போவாங்க. நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாலும் நோட் அப்படின்னு போட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம். அதை நம்ம தலையிடணும் அப்படின்னு இல்லை. மக்களுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் வந்து இப்போது இவங்க 2 பேரும், அதாவது விசிகா தலைவர் அண்ணன் திருமாவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் ஏதாவது மோதலானா இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா நட்போடு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த கருத்துக்களும் தெரிவித்து கொள்ளலை. ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க தலைவர்களோ இல்லைனா டிஎம்கே கேடர்ஸோ சப்போர்ட்டர்ஸோ வந்துட்டு அவங்க பல கருத்துக்களை சொல்கிறனால இதை நான் வந்து நட்புக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனையாக பார்க்குறேனே தவிர, அதனால் அதில் போயிட்டு எனக்கு கருத்து சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி கட்சிக்குள்ளே ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம கடந்து போவோமோ, அது கட்சிக்குள்ள விஷயம், அது வந்து ஸ்டாலின் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போவோமோ, அதே மாதிரி இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் எனக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா தலைவர்களுக்குள்ளே வந்து ஒரு வேறுபாடு இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒன்று. அண்ட் எனக்கு என்றைக்குமே கலைஞர் அவர்கள் தான் தலைவர். திருமா அண்ணா என்னுடைய அரசியல் ஆசான். இந்த நிலைப்பாடு குறையதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மாணவியாக இருக்க எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாணவியர்களுக்கு அவர் செய்த அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கல, திட்டங்கள் கொண்டு வந்ததெல்லாம் அவ்வளோ வந்து சிறப்பான திட்டங்கள். ஸோ
ஸோ எப்பயுமே மக்கள் சிந்தனையோட தான் நம்ம யோசிச்சு பார்க்கணுமே தவிர இந்த தலைவரா அந்த தலைவரான்னு நம்ம வந்து 2 தலைவர்களை எடை போட்டு பார்க்கவேக்கான சாத்தியக்கூறு என்கிட்ட இல்லை. ஐ மீன் எடை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. தேர்தல் அறிவிச்ச நாட்கள்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்சியினருக்கிடையே வந்து ஒரே சண்டையா இருந்துச்சு. சப்போர்ட்டர்ஸ் இடையில தான். அதாவது திமுகவை ஆதரிக்கிறவங்க வந்து விசிகாவினரை வந்து தாக்கிட்டே இருந்தாங்க. விசிகாவினர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி மேலே போயிட்டு நாங்கள் இந்த தேர்தலில் எங்கள் விசிகாவினர் எங்கே நிற்கிறாங்களோ அவங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் வேலை பார்ப்போம், ஆனால் திமுக தொகுதியில் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு படி மேலே போய் அதே ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொன்னாங்க. இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கூட்டணி கட்சி மாதிரியே வந்து அவங்க யாருமே நடந்துக்கல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது விசிகா வந்து 2 இலக்கு நம்பரில் எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டதாக இருக்கலாம். இவங்க வந்து அதை எப்படி கொடுக்க முடியும், இதுக்கு முன்னாடி வின்னிங் ரேஷியோஸ் பார்த்து தான் வந்து சீட்டை அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். இவங்க கேட்டதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா பல ஆண்டு காலமாக இவங்க கட்சியிலுமே பல நபர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு வேணும். வெறும் ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ போகிறது வந்து அப்போ மற்றவங்க வந்து வாய்ப்பே இல்லாமல், ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வருது. அப்போது ஒவ்வொரு 5 வருஷத்தையும் அவங்க வந்து அப்படியே கடக்க முடியாது. அப்போ அவங்க தலைவர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, ப்ரெஷர் போடுவாங்க. திமுக சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆயிட்டாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் என்ன நேரம் வேணாலும் வந்து ஆட்டையை களைச்சி விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து அந்த ஹோல்டு அந்த கண்ட்ரோல் வச்சுருக்கணும், பவர் நம்மக்கிட்ட இருக்கணும், பவர் சென்ட்ரிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்க கட்சி ரீதியாக அவங்க எடுக்கிற முடிவு அது அந்த சைடு பார்க்கும்போது சரியான முடிவாக தான் இருக்கும். அண்ட் தேமுதிக இப்போ தானே வந்துச்சு, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க, ஆனால் விசிகாக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி அந்த பக்கம் இருந்த நியாயமாக இருந்தாலும் இந்த பக்கத்துலேருந்து ஒரு விளக்கம் வைத்தது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கங்கிற பொறுத்து தான் சீட்டு கொடுக்க முடியும், ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்ல அப்படின்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேருந்து நியாயமாக தான் நம்ம பட்டுகிட்டே இருக்கும். சரி நீ என்ன நடுநிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நடுநிலையெல்லாம் இல்லை, நான் இடதுசாரி தான். இந்த 2 கட்சியுமே இடதுசாரி அப்படிங்கிறனால தான் நடுநிலையாக பேச வேண்டிய இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அண்ட் நான் முன்னவே சொன்ன மாதிரி கலைஞரும் எனக்கு வேணும், ஸ்டாலின் ஐயாவும் எனக்கு வேணும், திருமா அண்ணாவும் எனக்கு வேணும். ஏன்னா இவங்க 3 பேரோட அந்த சமூக நீதி பார்வை அப்படிங்கிறது எண்ணில் அடங்காது, யாராலையும் செய்ய முடியாது. இப்போ இவங்க 2 பேரோட ஒற்றுமை அப்படிங்கிறது பிஜேபியை நம்ம எதிர்த்து நின்று போராடுறதுக்கு ரொம்பவே தேவை. அப்படிங்கிறனால இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து அவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது ஆளுநரை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு. ஆனால் கூட்டணிக்கு உள்ளே போகிறது, அதாவது சீட் அதிகார பகிர்வு அமைச்சராக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னோட வன்னி அண்ணாவுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு. ஆனால் அதே மனசு இன்னொரு பக்கம் என்ன ஓடிட்டே இருந்துச்சுன்னா, ஐயோ இவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், இவங்க 2 பேர் எப்பயுமே சேர்ந்து தான் இருக்கணும், எப்பயுமே இவங்க சேர்ந்து நின்று தான் பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸ் தான் துள்ளி குதிச்சு முதலே போயிட்டாங்க. காங்கிரஸ் போயிட்டாலே இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ஒன்றியத்தை யாரை எதிர்த்து போராட போகிறோம் அப்படின்னா பிஜேபி சேர்ந்து தான், பிஜேபி காங்கிரஸும் எதிர்த்து தான். இப்போது அப்படி எதிர்க்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வலு இழந்துட்டோமோ, இவங்க நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தேர்தலுக்கு பின்னாடி வந்து திருமானா ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கட்சிக்காரங்களே சரியா வேலை பார்க்கலன்னு. அந்த டிரான்ஸ்பரன்சி நான் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்த்தேன். ஏன்னா இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இல்லை நம்ம கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னா அதை வெளிப்படையா சொல்றது ஒத்துக்கிறதுன்னு. ஆனா நம்ம தோத்துருக்கோம். நம்ம தோத்தும் போது இந்த மாதிரி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ்க்குலாம் வந்து நிஜமாவே வந்து கோவம் வரும். அப்ப நீங்க வேலை செய்யலையா, உங்களுக்கு வந்து உங்களுடைய கட்சியவே கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலையா அப்படின்லாம் நியாயமான கேள்விகளாக தான் வரும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தாம்பரம் தொகுதியில எல்லாம் கூட கடைசி 2 நாள் வரைக்குமே வந்து திமுகவினரே வந்து அங்க வேலை செய்யல. ஏன்னா அவங்க விருப்பப்பட்ட அந்த தொகுதியில ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நானுமே கேள்விப்பட்டேன். அப்படிங்கிற போது அப்போ அந்த பிரச்சனை இங்கிட்டுமே இருந்திருக்கு, திமுக சைட்லயுமே இருந்திருக்கு. அப்படிங்கப்போ நம்ம எதிராளியோ இல்லைன்னா எதிர்கட்சியோ இல்லை கூட்டணி கட்சிகளை இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியில்லை. அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு எந்த விஷயமும் நடக்க போறது இல்லை. அண்ட் நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப வந்து நான் ஒரு விஷயத்த இப்போ இதுக்காக மட்டும் இல்லை, நான் எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா, பிரபாகரன்
அதாவது மேதகு அவர் இறந்தப்போ கலைஞர் மேல வந்து அந்த கோவம் எல்லாம் திரும்புது. அப்படி திரும்ப இன்னைக்கு வரைக்குமே கலைஞர்னாலதான் சொல்லிட்டு ஈழத்தை சார்ந்தவர்கள் நான் சீமானுக்கு வீடியோ போடும்போது டிஎம்கே மேல வெறுப்பை கொட்டுவாங்க, இதை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் எப்பயுமே ரிப்ளைல கொடுக்கறது என்ன அப்படின்னா, மேதகு இவங்களெல்லாம் நம்பிதான் இயக்கத்தை கட்டி எழுப்புனாரா? இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள்லாம் நமக்கு உதவி செய்யும், அதன் மூலம் நம்ம ஈழத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு மேதகு ஆரம்பிச்சாரு தன்னோட இயக்கத்தை அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய தலைவரை தான் ரொம்பவே இழிவுபடுத்துறீங்க, அவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு தலைவருக்கே நீங்க வந்து செய்யற துரோகம், உங்க தலைவரை நீங்களே இழிவுபடுத்துறதாக அர்த்தம். அவர் தன்னை புரட்சியாளராக தனக்கு ஒரு ஈழத்தை தனக்கான நாட்டை தன் மக்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா யாரையும் நம்பி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். மற்றவங்க இடையில வந்து உதவி செஞ்சிருந்துருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருந்துருக்கலாம், ஆனா உதவியும் செய்வாங்க, இல்லைன்னா சீமான் மாதிரி வேலைகளும் செய்வாங்க அப்படின்னு மேதகுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருந்தாதான் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்க முடியும். அதனால கலைஞர் ஐயா வந்து நீங்க குறை சொல்றதுல எந்த விதமான நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்வேன். அதைத்தான் இங்கேயும் நேற்று எனக்கு மிக நெருக்கமான தோழர் வந்து பயங்கர கோவமா 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு. அவர் வந்து என்னை விசிகாவா அடையாளப்படுத்தி பேசினாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் விசிகாவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, நான் இடதுசாரி. அண்ட் நீங்க அப்படிலாம் வந்து சொன்னீங்க, தோல்விக்கு காரணம் விசிகா தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. திமுகவை தலைவர் ஸ்டாலின் ஐயா வந்து நீங்க புரிஞ்சுக்கல, இல்லை இழிவுபடுத்துறீங்க, கம்மிப்படுத்துறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க கட்சியை நம்பி மட்டும்தான் ஜெயிக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். என்ன நடந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அவங்க வின் பண்ணணும். அண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன நடந்தாலும் அவங்க கட்சி ஆட்சியில இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ இல்லைன்னு சொல்லி நான் ஆயிடும் நம்ம இப்பெல்லாம் சொன்னா, ஏன் இவிஎம் மிஷினால தான் நம்ம தோத்தோன்னு சொல்றதே ஏன் வந்து இன்ன வரைக்கும் அது நிறைய பேர் வந்து ஐயநாதன் முதற்கொண்டு அதை வந்து பதிவு பண்ணிட்டாங்க, நம்ம இவிஎம் மிஷினால தான் தோத்தோம் அப்படின்னு. ஆனாலும் ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை சொல்லவே இல்லை அப்படின்னா, நம்ம தோல்விக்கு நம்ம காரணம் தேடக்கூடாது, அந்த காரணம் உண்மையாகவே இருந்தாலும் இப்ப போய் சொன்னோம் அப்படின்னா நீங்க தோத்துட்டு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அதனாலதான் அப்படி நினைச்சிருப்பாரு. அதனாலதான் அதை பத்தி பேசல, அதனாலதான் அவர் கோர்ட்டுக்குமே போகல அப்படிங்கறத நான் பதிவு செய்தேன். சோ அதுதான் நம்மளோட தோல்வி அப்படிங்கறத நம்ம அடுத்தவங்க மேல போடக்கூடாது அப்படிங்கிறது தலைவர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம இடையில இருந்துட்டு இந்த மாதிரி குளறுபடிலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கறதா என்னோட நிலைப்பாடு. தலைவர்கள் இணக்கமா தானே இருக்காங்க. அதனால ஒருவேளை விஜயோடைய உண்மையான முகம் இல்ல நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது பிஜேபி தான் விஜயை கொண்டு வந்திருக்கு, பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள் ஆள முடியல அப்படிங்கறனால இன்னொரு முகமா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முகம் என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டுரும்ல, நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்படி வெளிப்படும் போது கண்டிப்பா வந்து திரும்ப அண்ணா வந்து நம்ம டிஎம்கே கூட தான் கூட்டணிக்கு வர போறாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளவே அது நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியோடைய பி டீமாக விஜய் இல்லை அப்படின்னா அப்ப அவருமே ஒரு இடதுசாரி கட்சியாகவே இயங்குறாரு அப்படின்னா இடதுசாரி கட்சிகளை நம்ம ஆதரிக்கிறதுலயோ இதுலயோ எந்த விதமான தப்பும் இல்லை, வருத்தமும் இல்லை. நம்ம திமுகவுக்கு தான் ஆதரிக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க ஒரு இடதுசாரியாக சிந்தனையோடு இருந்து மக்களுக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம ஆதரிச்சுட்டு போறதுல எந்த தப்பும் இல்லை. மக்களுக்கு நல்லது நடந்தா அப்புறம் அதை விட வேற என்னங்க வேணும்? அவங்க வந்து கலைஞர் ஐயாவுக்கு ஈக்குவலாகவும் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஈக்குவலாகவும் இல்ல அவங்களுக்கு மேலேயே ஒரு நல்லாட்சி கொடுக்குறாங்க, வந்து மக்களுக்காக செய்யறாங்க அப்படின்னா ஆதரிச்சுட்டு போவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல இந்த அருண்ராஜ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய முகம் பிஜேபியோட முகம்னு சீக்கிரம் தெரியும். ஆனா இன்னைக்கு விசிகாவினரோட நிலைப்பாடு இல்லைன்னா திருமாவளவனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு ஒற்றை எதிரி தான், அது பிஜேபி தான். பிஜேபி ஒரு மதவாதிய கட்சி, ஒரு சாதியவாதிய கட்சி. அந்த மதவாதிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான். அவர் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வந்து ஆட்சி செய்யறது அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படிங்கிறப்போ விஜய் வெளிப்படையாக இன்னுமே வந்து பிஜேபியா நமக்கு தெரியல. நம்ம எல்லாரும் குற்றம் சாட்டுறோம், ஏன்னா அவருடைய முன்னாள் நடவடிக்கைகள், அவர் எந்த சாதிய வன்கொடுமைகளுக்கோ இல்ல ஆணவ படுகொலைகளுக்கோ இல்லாட்டினா வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கோ எதுக்குமே அவர் வாய் திறக்காததன் காரணமாக அவர் வந்து பிஜேபியோட பி டீம் தான். திருப்பரங்குன்றத்துல கொண்டு போய் நிர்மல் குமாரை நிக்க வைக்கிறாரு அப்படின்னா அவர் பிஜேபியோட பி டீம் தான். அறநிலைத்துறை அப்படிங்கிறது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறே தெரியாம அங்க கொண்டு போய் பார்ப்பனருக்கு அந்த கேபினெட் மினிஸ்டரை கொடுக்கறதும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்க என்ன கம்யூனிட்டினே என்ன காஸ்ட்னே தெரியாது அப்படின்னு ஒரு பொய் சொல்றதும் அதை பார்க்கும்போது அவர் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இன்னமும் அவர் வந்து வெளிப்படையாக அவருடைய முகம் கிழிந்து தொங்கும் போது கண்டிப்பா விசிகா அங்க வந்து இருக்காது அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். அதனால சீக்கிரமா அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறதையும்
நான் கண்டிப்பா நம்புறேன். சில பேர் வந்து ஒரு கதையே சொல்லி இது அறம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நட்புல வந்து அறம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்றேன். இப்போ ஒரு கதை இல்லை, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ காதலர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காதலி அந்த காதலனை விட்டு சரி இப்போ நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க பிரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான இல்லை சரியான இன்னொரு நபரை அவங்க தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து போறாங்க அப்படின்னா, இந்த காதலனும் இல்லை இந்த காதலி அதர் பார்ட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வெல்விஷ் அதுதான் யோசிப்பாங்க. அவங்க பக்கத்துல இருந்து அவங்க வந்து நாசமா போகணும், இல்ல துரோகம் பண்ணிட்டாங்க, இது அறமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களே. அதே மாதிரிதான் அனந்தம்பி நட்பு போல திருமானாவும் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயாவும் இருந்திருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய கட்சியோடைய காமன் குட்டுக்காக ஒருத்தர் ஒரு முடிவெடுத்து இன்னொரு கட்சிக்கு போய் கூட்டணி சேர்றார் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா வந்து அதுக்காக வருத்தமோ இல்லாட்டினா அதற்கான வன்மமோ கண்டிப்பா காமிக்க போறது இல்லை. திருமானா அந்த கட்சியில போய் அந்த திருமானா கட்சியில இருக்கிற ஒருத்தருக்கு, அதாவது வன்னியரசு அண்ணாக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்னா ஸ்டாலின் ஐயா கிட்ட கோபமா வரப்போகுது? கண்டிப்பா வரப்போறது இல்லை. அவர் வந்து சந்தோஷம் தான் படுவாரு. ஆனா நம்ம அதை எப்படி பாக்குறோம்னா, இது அறம் இல்லை அறம் இல்லைன்னு. எப்படி அறம் இல்லாம போகும்? ஏன் இங்கேயே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்ல. ஒரு கூட்டணி கட்சி கூட்டணியா ஒரு கொள்கையோட அவங்க பயணிக்கிறாங்க. அந்த கொள்கையில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த கூட்டணியோடைய நலனுக்காக அந்த கட்சியோடைய நலனுக்காக அவங்க வந்து இன்னொரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ எடுத்துட்டு போட்டுமே. ஏன்னா அவங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆரம்பிச்சப்பவே வந்துட்டு கூட்டணிக்கு வந்து விஜய் கிட்ட இருந்து அழைப்பு வரும்போதே இந்த அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு அண்ணன் வந்து ஆசைப்பட்டு போல. எனக்கு திமுக கூட்டணி தான் வேணும், நான் பிஜேபி எதிர்க்கிறது, திமுக தான் சரியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 108 சீட்டு வாங்கிட்டு கூப்பிட்டப்பமும் அவர் வந்து சரி ஆளுநர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில இருந்துன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்க வாங்க வந்துருங்கன்னு. அது விஜயோடைய பக்கா பிளான். விஜய்க்கு யார் பிளான் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட பிளான். ஆட்சி இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்துக்காகவும் கலைந்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக விஜய் வந்து பக்காவா பிளான் பண்றாரு. ஆனா அது வந்து கண்டிப்பா திருமாவளவனுக்கு புரிஞ்சிருக்கும், வன்னியரசனாக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பொதுக்குழு வந்து அவங்க வச்சுதான் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த குழுல இருக்கவங்க எப்படி சொல்றீங்க அவங்க பிஜேபின்னு? அவங்க வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தானே கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. அதனால நம்ம அவங்க கிட்ட போய் தான் பார்ப்போமே, நம்மளுக்கு ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்குது இல்ல, நம்ம வந்து உள்ள போலாம். போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னா எனி டைம் வந்து வெளியில வரலாம்ல அப்படின்னு அவர் வந்து பேசியிருப்பாங்க. அந்த பொதுக்குழுவோடைய காமன் குட்காவும் அவங்க என்ன வலியுறுத்தினாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். அது தப்பு இல்லை. அவங்க வந்து முதலையே இந்த கூட்டணியை விட்டு ஒரு பதவிக்காக போயிருந்தாங்க அப்படின்னா அது தப்பு இல்ல, காங்கிரஸ் மாதிரி ஓடி போயிருந்தாங்க அப்படின்னாலும் அது தப்பு. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மூவும் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது எனக்கு தப்பாவும் படலை. அதனால இங்க வந்துட்டு அறம் இல்லையான்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது பொலிட்டிக்கல். இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எது ஒரு கம்பெனில ஜாபுக்கு போனாலுமே அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வேலை பார்க்குறவங்க யாரும் நம்மளுக்கு நண்பர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஹைக் வரும்போதோ ஒரு ப்ரொமோஷன் வரும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளோட நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வேலை பார்க்குற இடத்துலயே யாருக்கும் நண்பர்கள் இல்லை. அப்படிங்கிறப்போ பொலிட்டிக்கல்ல அப்படிலாம் வந்து சென்டிமெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொள்கை அட்டாச்மெண்ட் இருக்கலாம், கொள்கை அட்டாச்மெண்ட் இருக்கணும். பிளஸ் அவங்களுடைய கட்சிக்கான நலனையும் அவங்க யோசிக்கணும். அப்புறம் மக்களுடைய நலன் மிக முக்கியமா யோசிக்கணும். அப்படி யோசிச்சவங்க போனது எனக்கு தப்பா தெரியல. அதே மாதிரி எப்படி விசிகாவினருக்கு முக்கியமா அண்ணன் திருமாவர்களுக்கு பிஜேபி அப்படிங்கிறது ஒற்றை எதிரியோ, அது அவர் வந்து இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணிட்டே இருக்கிறது என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. இப்போ வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பவர் கிராப்பிங் தான், அதிகாரத்துல பங்கு தான். ஆனா அவர் வந்து ஐடியாலஜிய தன்னுடைய கொள்கைய வந்து எங்கேயாவது விட்டு கொடுத்தாரா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபியோட பி டீம் விஜய் நம்ம சொன்னாலும் இன்ன வரைக்கும் அந்த முகம் கிழிந்து தொங்கலை. அப்படிங்கிறப்போ தன்னோட ஐடியாலஜி தன்னோட கொள்கையை அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம அந்த ஒரு கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி அந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டர் வந்து வன்னியரசு அண்ணாக்கு கொடுத்திருக்க வந்து சமூக நீதி அந்த இதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதையும் பார்க்கும்போது அவங்களோட ஐடியாலஜியோட ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து விசிகாவினர் வந்து வச்சுட்டு இருந்த கோரிக்கை அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு, சட்டமோ கொண்டு வாங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டே இருந்தாங்க. ஒருவேளை இந்த பர்டிகுலர் இதை அவங்க கையில் எடுத்திருக்கனால, அந்த அமைச்சரவை அவங்களுக்கு கிடைச்சிருக்கனால அந்த திட்டத்தையோ அந்த சட்டத்தையோ வந்து அவங்களால வந்துட்டு மன்னிக்கணும், அந்த திட்டத்தை வந்து அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னா
அதுக்காகவே அவங்க வந்து அது அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு போயிருந்தா அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா தானே பார்க்கப்படுது. அதுல எதுவுமே வந்து ஒரு துரோகமாவோ அறமற்ற செயலாவோ இல்லையே. அவர் மக்களுக்கான அந்த அறத்தை வந்து சரியா தானே செய்யறாரு. அங்க அறம் எங்க தவறி போகுது? நீங்க நட்புக்கு வந்து அறம் அப்படிங்கிற ஒரு வெயிங் மிஷினை கொண்டு வந்து வெயிட் பண்ணி பாக்குறீங்க. அவர் மக்களுக்கான அறமாக நான் இல்ல என் கட்சியில இருக்கிற இந்த நபர் வந்து இந்த பர்டிகுலர் துறைக்கு போனார் அப்படின்னா அந்த துறையில இருந்து நாங்க கோரிக்கையாக இந்த 5-10 வருஷமா கேட்டுட்டு இருக்கிற விஷயம் ஆணவ படுகொலைக்கான புதிய சட்டம் அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா நாங்க அங்க போறதுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியும் அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அண்ட் அவர் மேல வைக்கப்பட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது எப்படி அவர் முதலே சொன்னாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாங்க. ஹங் அசம்பிளி வந்து முதலே சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்தப்பமே எனக்கு நிறைய திமுகவில் மாணவர் அணியில இருக்கிறவங்க சொன்னது என்னன்னா எல்லா 18-25 வயசு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு தான் சொல்றாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களுமே எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளோ இல்ல 2 நாட்களுக்கு முன்னாடியோ அவங்களுடைய டீமை கூப்பிட்டு வச்சு பேசும்போது எல்லாரோடைய முகமே தொங்கி தான் போயிருந்துச்சு. அப்படின்னா அவங்களுக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் ஓட்டு போட்ட அன்னைக்கே மக்கள் வெளியில வந்து பேசினதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, மேபி தொங்க அசம்பிளியா இருக்கும்ட்டு. இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி விசிகாவினரும் அங்க பூத் ஏஜென்ட்டா போய் உட்கார்ந்து இருந்திருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுமே இதை காதுல வாங்கி இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுமே வந்து அண்ணன் திருமாவளவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அதன் மூலமா அவர் ஒரு ஐடியாவுக்கு வந்து ஹங் அசம்பிளியா இருக்குமோ அப்படின்னு அவர் பேசி இருந்திருக்கலாம். இதெல்லாம் பெருசுப்படுத்தி இப்போ வந்து பேசுறது எனக்கு சரியா படலை. ஆனா பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். ஏன்னா அவங்க ஹார்ட்கோர் திமுக காரங்களா இருப்பாங்க. அதனால அவங்க பேசுறதுதான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பக்கத்துல இருந்து வேதனையில பேசுறாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். தேர்தலுக்கு சீட்டு இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இது நெகோசியேஷன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர் சிபிஐ தோழரை வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்ப நிருபர் கேட்குறாங்க, நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க அப்படிங்கிற தைரியத்தில் திமுக வந்து உங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுக்குதா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த தோழர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கூட்டணியில இருக்கிறாரு. அதனால அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க எங்க பக்கத்துல இருந்து அதிகமான சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த விசிகாவினர் இந்த பொறுப்பெடுத்து போயிருக்கறனால இல்ல சிபிஎம் இவங்கெல்லாம் அங்க போயிருக்கனால நாளைக்கு இவங்க அந்த நெகோசியேஷன் பவர் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகலாம். அன்னைக்கு நிருபர் கேட்கும் போது இந்த கூட்டணி கட்சிகள் இல்ல அப்பெல்லாம் கிடையாது, திமுக அப்பெல்லாம் வந்து இல்ல, அவங்களுக்கு இவ்வளவுதான் முடியும், ஏன்னா தேமுதிகலாம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க பேசினாலும் இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவங்க நாளைக்கு நம்ம கட்சிக்கு திமுகவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட நெகோசியேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது திமுகவும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ திமுக புரிஞ்சுட்டு இனிமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்கணும் செயல்படுவாங்க அப்படின்னு விசிகாவும் சிபிஎம்மும் ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு மாற்றமா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கட்சி உடைஞ்சிரும், கட்சி வீணா போயிடும், கட்சி மூழ்கிடும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. விசிகா உடைஞ்சிரும்ட்டு. ஆதவ அர்ஜுனா என்னைக்கு விசிகால வந்து சேர்ந்தானோ அன்னைக்கு இந்த கட்சியில நிறைய இடையில வந்து குளறுபடிகள் இருந்துச்சு. நம்மளுமே சில குறிப்பிட்ட நபர்களை சொல்லிட்டே இருந்தோம். ஆதவ் பேக்கேஜ்ல வந்து பேசாதீங்க, ஆதவோட பேரோல நின்றுட்டு பேசாதீங்க, அண்ணன் எங்க போயிட்டு இருக்காரோ அந்த ட்ராக்ல போங்க, நீங்க தனி ட்ராக் போடாதீங்க அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய பணம் அங்க வேலை செஞ்சது. அண்ட் அவன் கொண்டு வந்த ஒரு நரேட்டிவ், அதாவது அதிகாரத்துல பங்கு வேணும், சிஎம் டெப்டி சிஎம்மா வந்துட்டு திருமாவளவனை ஆக்குங்க அப்படிங்கறதா அவன் வந்து இந்த கொடைசல் கொடுத்து எப்படியாவது விசிகாவை வந்து திமுக இருந்து வெளியில எடுக்கணுங்கிறதுக்காக அவன் கொண்டு வந்த ஒரு பிஜேபியோடைய ஒரு நரேட்டிவ் தான் அங்க உள்ள புகைச்சலை உண்டு பண்ணிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நேரடியாக அவன் வந்து ஒரு பதவியில இருக்கிற ஒரு கட்சி, மன்னிக்கணும் அவன் சொல்லிட்டு இருக்க, அவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிட்டாரு, அப்படி மரியாதை கொடுக்கணும். இல்ல ஆதவ அர்ஜுனா ஒரு பொறுப்புல இருக்கிற கட்சியில, அதுவும் பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு கட்சியில போய் விசிகாவினர் இணைந்தார்கள் என்றா அப்ப மறுபடியும் இந்த கட்சிக்குள்ள இருக்கிற தலித் ஓட்டுக்கள் வந்து உடையும் தானே.
அவன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆட்களை வந்து நேரடியான தாவேக்காவினரா மாற்றிவாங்க தானே அப்படிங்கிற கேள்வியா இருக்கட்டும். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தனி தொகுதியில் தாவேக்காவினரால் நிற்க வைக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த சமூகத்தினருடைய ஓட்டு விசிகாவினருக்கு அப்படின்னு இருந்தது கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இது உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே அப்படின்னா மேபி எஸ், உடையறதுக்கான வாய்ப்புகள், இவரோட கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் சீரழியதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம்தான். ஆனா அதெல்லாம் தெரியாமலா வந்து அரசியல் ஆசானாக இருக்கக்கூடிய திருமானா போயிருப்பாரு. இப்போ அவர் வந்து போகல, பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு, அவங்க எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவருக்கு வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணியில இருக்கணும்னு ஆசையா இருந்திருந்தா கூட அப்ப கட்சி உடையாம இருந்திருக்குமா? போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து அண்ணன் சொல்றாருன்னு சொல்லிட்டு வேணா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அண்ணன் சொன்னாலும் பரவாயில்ல நான் போவேன்னு சொல்றவங்க போய்தானே ஆவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து இது ஒரு குளறுபடியான விஷயங்கிறப்போ சரி போய் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நான் வந்து இவங்களுக்கு மறுப்பு தெரிவித்து நான் போகாம இருந்து உடையறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அவர் போயிருந்துக்கலாம். அதுல முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்காகவே வந்து இயக்கத்தை கட்டி எழுப்பி அந்த மக்களுடைய நலனுக்காகவே வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு சரியான பொறுப்புகள் இதுவரைக்குமே அவரோட கட்சியினருக்கும் வழங்கப்படாதப்போ, நிறைய சீட்டுகளும் அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் வழங்கப்படாதப்போ அவர் வந்து பயணிச்சுக்கிட்டே இருந்ததற்கான காரணம் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய நலனுக்காக தான். ஒரு குரலோ 2 குரலோ 6 குரலோ அங்க போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவர் சைட்ல இருந்து ஒலிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாகவே இருந்துச்சு. அதன் மூலமாக அந்த மக்களுக்கான நலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு. இப்போ அது வந்து தாவேக்கால இருக்கிற அந்த மற்ற தலித் அமைச்சர்கள் மூலமாகவோ இல்ல விசிகாவில இருந்து உடைஞ்சி போய் தாவேக்கால இருந்து ஜெயிச்சு அவங்க அமைச்சராகி அந்த மக்களோட வலியும் அந்த குரலும் கேக்குது அப்படின்னா அவருக்கு வந்து வருத்தமாவா இருக்கும். கடைசியில அவரோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது அங்க நிறைவாயிருது. அது அவர் கட்சி மூலமான ஆனா என்ன, இல்ல வேற ஒரு கட்சி மூலமாக ஆனா என்ன அப்படின்னு தானே அவர் யோசிப்பாரு. அப்படி அவர் யோசிச்சிருந்திருக்கலாம். என்னைக்குமே தன்னோட நலன் குறித்து அவர் வந்து ஆலோசனை செஞ்ச நபர் கிடையாது. எப்பயுமே தன்னுடைய கட்சி, தன்னுடைய கட்சியில இருக்கிற நபர்கள், அப்புறம் தன்னுடைய மக்கள், அது எந்த ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு குரலாக இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த குரல் அவரோட கட்சியில இருந்து அவருடைய அமைச்சர்கள்ல இருந்து அங்க போய் ரீச் ஆனா என்ன, இல்ல அவரோட கட்சியில இருந்து அவரோட கட்சி நபர்களா இருந்தவங்க தாவேக்காக்கு தாவி போயிட்டு அங்க இருந்து அந்த குரல் எதிரொலித்தால் என்ன, எப்படினாலும் எண்ட் ஆஃப் த டே என்னோட மக்களுடைய நலன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். தாவேக்காவினர் என்னமோ சிக்ஸர் அடிச்ச மாதிரியும் ஒவ்வொரு பால் போட அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. என்ன கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிமுக ஒருவேளை தாவேக்காவுடன் சேர்ந்திருந்தா இவங்க வன்னியரசு அண்ணாவுக்கு இந்த பதவி கொடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இவங்க ஒன்றும் பெரிய சமூக நீதி பார்வையுடையவர்களா இல்லை. இவங்க பர்ஃபெக்டா காய் நகர்த்துறாங்க. அதாவது இவங்க கட்சியில எந்த அமைச்சருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறது விஜய் அவர்களும் சரி, இல்ல விஜயை ஆட்டி வைக்கிற அந்த நூலை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லா தெரியுது. அப்போ சரியான நபர்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் இங்க வரணும் அப்படின்னா அது யார் மூலமாவது வரட்டும். எந்த கட்சினாலும் நாசமா போட்டோம், வந்தா சரி அப்படின்னு சொல்லி நீங்க வந்தா மட்டும் போதும்னு இருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை விசிகாவும் வந்து அதிமுகவும் வந்திருந்தா, அதிமுக இப்போ வந்து குதிரை பேரம்னு வர முடியாம போயிடுச்சு, அவங்க பின் வாங்கிட்டாங்க, வந்திருந்தா இந்த பதவியும் இந்த மதிப்பும் இந்த மரியாதையும் விசிகாவுக்கு தாவேக்காவினர் கொடுத்திருப்பாங்களான்னா நிச்சயமா இல்லை. அதற்கு உதாரணமா தான் திருமாவளவனை அவ்வளோ அசிங்கமா ஆபாசமா பேச விட்டு பார்த்துட்டு இருந்தவன் தான் ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்க ஐடி விங்கா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பதவிகள் எல்லாமே அதிமுகவினருக்கு தான் போயிருந்திருக்கும். ஏன்னா கேபினெட்டை ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கேபபிளான மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை. அது அதிமுகல இருந்து வந்திருந்தா கண்டிப்பா அந்த பக்கம் தான் நின்றுருப்பாங்க. இப்ப அப்படி இல்லைங்கிறதுனாலதான் இவங்க வந்து பெருந்தன்மையாக வந்து வன்னியரசனாக்கு கொடுப்பதாக அவங்க காமிச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து ஒரு தலித் சமூகத்துல இருக்க நபர்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா தாவேக்காவினர் ஒரு சமூக நீதி கட்சியா இருக்காங்க, பாருங்க சிக்ஸர் அடிச்சுட்டாங்க, இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க. அதனாலையும் விஜய்க்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கட்சியும் வந்து இடையில யாராலையும் கலைச்சு விட முடியாது.
ஸோ அது அவருக்கு ஒரு பூஸ்ட். இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் செய்கிறாரே தவிர எந்த பெரிய சமூக நீதி பார்வையோ இல்லை மக்கள் நலனோ விஜய்க்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணி. இப்போ திமுக சைட்லேருந்து இப்போ திமுகவோட கேடர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்த சீட்டு உங்களுடைய எலெக்ஷனுக்கு நாங்கள் கொடுத்த பணம் செலவுக்கு நீங்கள் அதை வச்சு தான் செலவு பண்ணி இன்னைக்கு வின் பண்ணி வந்திருக்கீங்க, ஆனால் அங்கே போகிறது நியாயமா, இது துரோகம் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. அது நியாயமான ஒரு பார்வை தான். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நட்பு அறம் இல்லை அப்படிலாம் பேசுவாங்க. அதுவுமே அவங்க பக்கத்துல இருந்து அது நியாயமான விஷயம் தான். அதுக்கப்புறம் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. எங்களுக்கு யாருமே வேணாம்ப்பா, நாங்களே நின்று ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை பார்க்கவும் முடியுது. ஸோ டிஎம்கே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு இதெல்லாமே மன கஷ்டமா தான் இருந்திருக்கும். இத்தனை நாள் கூட்டணி கட்சியாக இருந்த நீங்க, உங்களுக்காக நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஏன் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வன்னியரசு அண்ணாவுடைய தொகுதி திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் நின்று என்ன சொன்னார்னா, நான் இன்னும் என் தொகுதிக்கே எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கல, எனக்கு அண்ணன் வன்னியரசு அவங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் முதல்ல அவருக்காக கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் மனசை ரொம்பவே உருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க போயிட்டீங்களே அப்படிங்கிற வருத்தம் திமுகவினருக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். அதே சமயத்துல நீங்க உதயண்ணா கிட்டயோ இல்லாட்டினா ஸ்டாலின் ஐயா கிட்டயோ போயிட்டு இப்படி விசிகாவினர் போயிட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு மட்டும் சொல்லி பாருங்க, அவங்க கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது துரோகமா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க போகட்டும், நம்ம தான் ஜெயிக்கல, ஜெயிக்காத நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, போகட்டும், போய் மக்களுக்காக பேசட்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும், அதுதான் நடக்க போகுது, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்படி இல்லை விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னா சீக்கிரமா அவங்க நமக்கு பக்கம் வந்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தலித் சமூகத்துல இருந்து வந்தவங்களுக்கு இது வரைக்கும் கேபினெட் மினிஸ்டரா அவங்க ஆகலையான்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியிலையுமே இதற்கு முன்னாடியும் நிறைய மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ டிவிக்கு புதுசா தலித் மினிஸ்டர்ஸ்க்கு கேபினெட் பதவி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசாலாம் கொடுத்துறது இல்லை. ஆனா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப அதிமுகவோ திமுகவோ தங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்து ஒரு தனி தொகுதியில இருந்து ஜெயிச்சு வந்தவங்களை இது வரைக்கும் கேபினெட் மினிஸ்டரா கொடுத்திருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. கட்சியில இருந்த நபர்களுக்கு, கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதிமுகவோ திமுகவோ இல்லைன்னா இன்க்ளூடிங் டிவிகேவோ பொறுப்பு கொடுத்திருக்கு. அதாவது ஆதி திராவிடர் நலன் அந்த அமைப்பை தாண்டி, அந்த பொறுப்பை தாண்டி வேற பொறுப்புகள் கொடுத்திருக்கு அப்படின்னா கொடுத்திருக்கு. ஆனா கூட்டணி கட்சியில இருந்து ஒரு தனி தொகுதியில இருந்து ஜெயிச்சு வந்தவங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்திருக்கானா எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. கொடுத்திருந்தா நீங்க சொல்லுங்க. சோ அப்படி இருக்கும்போது தாவேக்கால அவங்க கட்சியிலேயே ஆல்ரெடி 7 பேர் இருக்காங்க. அதை தாண்டி விசிகாவை சேர்ந்த வன்னியரசனாவுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ முதல் முறையாக இந்த ஆதிக்க இல்லைன்னா ஒரு அதிகார வர்க்கத்துல இருந்து தாண்டிய ஒரு நபருக்கு, அந்த கட்சியில தாண்டி ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு நபருக்கு முதல் முறையாக கேபினெட் மினிஸ்டர் பதவி கிடைக்குது அப்படின்னா அது நிஜமாவே வரலாற்றுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதை பாராட்டி தான் ஆகணும், மனசார அதை ஏத்துக்கணும். அந்த இடத்துல இருந்து நான் வன்னியரசனாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி அப்படிங்கறத ரொம்பவே மனசார ஏத்துக்கிறேன். அதனாலேயே அவங்க பக்கத்துல இந்த விஷயத்துல நான் நிக்கிறேன். ஏன்னா பிரதிநிதித்துவம் அவ்வளவு ஈஸியா தலித் மக்களுக்கு கிடைச்சிடறதே இல்லை அப்படிங்கறத நம்ம இந்த ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎம்கே 108 சீட் எடுத்து டிவிகே 108 சீட் எடுத்து தொங்கு சபையா இருந்திருந்தா விசிகா போயிருப்பாங்களா? டிவிகே பக்கம் போயிருந்திருக்க மாட்டாங்க. ஆட்சி அதிகாரம் என்ன கொடுத்திருந்தாலும் இந்த அதிகார வட்டத்திலிருந்து இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காத சூழ்நிலை இருந்திருந்தாலும் அங்க போனா தாவேக்காக்கு போனா ஒரு வேளை கிடைக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்திருந்தாலும் போயிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தையும் தாண்டி இந்த மதவாதிய பிஜேபி கட்சியை அவங்க ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கும்போது அவங்க போயிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா திமுக அப்படி 108 சீட் எடுத்து ஹங் அசம்பிளியா இருந்திருந்து ஒரு வேளை வேற கட்சியில இருந்து அதிமுகல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ தேவையே இல்லையே 108 சீட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பிரதிநிதித்துவத்தை ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா நிரூபிச்சு ஒருவேளை அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ வன்னியரசு அண்ணா இந்த இடத்துல ஜெயிச்சு சீட்டோட இருந்திருந்தாருன்னா இவங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தானே. அந்த கேள்வி நம்ம ஒரு இடதுசாரியா கேட்காம போக முடியாது. கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. கொடுத்திருந்தா சந்தோஷம்தான். நான் இந்த இடத்துல திமுக எந்த விதத்துலயும் நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க கட்சி
வந்து குளறுபடி வந்துடக்கூடாது, அவங்க கட்சியில் வந்து இந்த ஹங் அசம்பிளி ஆரம்பித்து யாரும் குழப்பி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னா அவங்க கட்சி நலன் குறித்து தான் யோசிப்பாங்க. அது அவங்க சைட்லேருந்து 100% ட்ரூ தான். அதே கூட்டணி கட்சிகள் அவங்க சைட்லேருந்து அவங்க கட்சி நலன் குறித்து தான் அவங்களோட இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக யோசிப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களோட இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதுக்கு தான் யோசிப்பாங்க. அதனால் எந்த தப்புமே இல்லை. ஸோ தாவேக்கா ஒரு கிரேட் மூவ் எடுத்திருக்கு. ஆனால் தாவேக்கா சமூக நீதி பார்வையோட தான் அந்த மூவ் எடுத்திருக்கானா இல்லை. அதனால திமுகவா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, நம்மளோட நிலைப்பாடு 2 கட்சியுமே நம்ம ஆதரிக்க தான் போகிறோம், அவங்க எங்கே இருந்தாலும். ஆனால் நம்மளோட இன்டென்ஷனுமே பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பி டீமா கூட வந்துடக்கூடாது, ஏன் ஜி டீமா கூட உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு இந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் நமக்கு தேவையில்லை. நம்ம கருத்துகள் கொள்கைக்குள்ள மட்டுமே யோசிச்சு பேசுவோம், அதை மட்டுமே பாருங்க, மற்றதெல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நம்புங்க.